அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. திருமாவளவன் தமிழ்நாட்டில தான் இருக்காரா இல்ல ஆகாசா மாதிரி ஒரு நாட்டுல வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது, என்ன வழக்கு, என்ன நடக்குது, எதுவுமே நடக்கல. எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு, அந்த பெண்ணுடைய பிரைவேட் டீடைல்ஸ் வெளியே வந்துருச்சு. இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். திருமாவளவன் புதுசா ஒரு தீவு கட்டி அதுல ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்கார்ந்துருப்பாராட்டு இருக்கு. எனக்கு ஒரு பிடிக்கும் தலைவராக. ஆனா சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலீங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதுல எப்படிங்க நான் ஏத்துக்கிறது? ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இது திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறோம். இந்த வழக்கு போற போக்கு, வழக்கில் நபரக்கூடிய தவறுகள், உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா, முன்னுக்கு முரணாக யாரு கருத்து சொல்றாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனுடைய கருத்தும் நேர் எதிரா இருக்கு. இதெல்லாம் திருமாவளவன் முதலா கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதை விட இன்னைக்கு திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கு. அதான் எனக்கு அண்ணன் மேல கோவம். ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர், நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும்னு நினைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சிருக்கேன்.